சுயாதீன வேட்பாளராக களமிறங்கும் ரணில். HIV தொற்றுக்கு மருந்து கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள் 100% செயல்திறனை காட்டியுள்ளதாக தகவல். கோலாகலமாக இன்று ஆரம்பிக்கும் ஒலிம்பிக் போட்டிகள் 100 ஆண்டுகளை கடந்து பாரிஸில். யாழில் இடம்பெற்ற படுகொலை செய்யப்பட்ட சிறை கைதிகளுக்கான நினைவேந்தல். யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி. சர்வதேச ரீதியான பங்களிப்போடு 40க்கும் அதிகமான புத்தக காட்சி கூடங்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் 9, 10 மற்றும் 11ஆம் திகதிகளில் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தில். ஊடக பங்காளர் கிரீன் மீடியா, காலைக்கதிர், மாலைக்கதிர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி ஜனாதிபதி சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்டு சி பெரேரா இந்த கட்டுப்பணத்தை வைப்பிலிட்டுள்ளார். அவர் இன்று காலை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவிற்கான கட்டுப்பணத்தை வைப்பிலிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் சில நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கும் செயல்திறனை நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவ்வாறான நோய்களில் ஒன்றுதான் எய்ட்ஸ். உலகம் முழுவதும் எய்ட்ஸ் நோய்க்கு காரணமான HIV தொற்றால் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான நிரந்தர தீர்வை பெற்றுத்தரும் மருந்தை கண்டுபிடிப்பதற்கான செயல்முறையில் ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் பல்கலைக்கழகத்தின் HIV மையத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் HIV தடுப்பு மருந்துக்கான பரிசோதனை ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். இது 100% செயல்திறனை காட்டியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஊசி மூலம் உடலுக்குள் செலுத்தப்படும் இந்த மருந்தின் மூலம் HIV தொற்றால் பாதிப்புற்றவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி அவர்கள் விரைவில் குணமாகும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இது HIVயால் பாதிக்கப்பட்ட இளம் பருவ பெண்களில் நடத்தப்பட்ட 3 கட்ட சோதனையிலிருந்து நிரூபணமாகியுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்தும் பல ஆராய்ச்சிகளின் பின்னரே இந்த சோதனையின் வெற்றியை பொறுத்தோ இந்த மருந்து சந்தையில் விற்பனைக்கு வரும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறைகளில் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு காலகட்டங்களில் சாவினை தழுவிய தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்து நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. குறித்த நிகழ்வானது வெலிக்கடை சிறைப்படுகொலை இடம்பெற்ற நாளான நேற்றைய தினம் மாலை 3:05 மணிக்கு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் நடைபெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் நினைவு சின்னமாக மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி ரகுராம், அரசியல் கைதிகளின் பெற்றோர், உறவினர்கள், முன்னை நாள் அரசியல் கைதிகள், சர்வ கட்சி அரசியல் பிரதிநிதிகள், ஆர் திருமுருகன், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவ மற்றும் ஆசிரியர் சமூகத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். கோவிட் தொற்றில் மரணித்த முஸ்லிம் பிரஜைகளின் சடலங்களை எரித்த குற்ற செயலில் இருந்து ராஜபக்சவினரை பாதுகாத்து அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தவே தற்போது அமைச்சரவை முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோர தீர்மானித்திருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் மரிகார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அரச நிதி முகாமைத்துவம் மற்றும் பொருளாதார நிலைமாற்றம் சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கோவிட் தொற்றில் மரணித்த முஸ்லிம் பிரஜைகளின் சடலங்களை எந்தவித விஞ்ஞான ரீதியிலான தீர்மானமும் இல்லாமல் எரிப்பதற்கு ராஜபக்ச அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அந்த அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் மிகவும் வேதனை அடைந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் அதன் வேதனையை உணர்ந்து வருகின்றனர். அவ்வாறான நிலையில் அரசாங்கம் வெறுமனே முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோரி இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என நினைப்பது அரசாங்கத்தின் முட்டாள்தனமான விடயம். ராஜபக்சக்களை இந்த குற்றத்திலிருந்து பாதுகாத்து அதிகாரிகள் மீது பழி சுமத்தவே அரசாங்கம் திடீரென இவ்வாறான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது. அப்படியானால் சடலங்களை எரிப்பதற்கு அதிகாரிகள் விஞ்ஞான ரீதியில் இல்லாமல் ஆலோசனை வழங்கியிருந்தால் அந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் யார்? அப்போது அமைச்சரவையில் இருந்தவர்கள் ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தார்கள்? அதனால் இடம்பெற்ற சம்பவத்துக்காக முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோரி தேர்தலில் முஸ்லிம்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட முஸ்லிம் வேதனையை இந்தளவு மறைத்து மதிப்பிட வேண்டாம். அதற்கான நட்டஈடு அரசாங்கத்துக்கு கிடைக்கும். அரசாங்கம் உண்மையில் முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோருவதாக இருந்தால் இந்த சம்பவத்தின் உண்மையான குற்றவாளிகளை தேடி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு வழங்க வேண்டும். இனவாதத்தை அடிப்படையாக கொண்டே அன்றைய அரசாங்கம் கோவிட் தொற்றில் மரணித்தவர்களை எரிப்பதற்கு தீர்மானித்தது. அதில் எந்தவித விஞ்ஞான ரீதியிலான அடிப்படையும் இல்லை. எனவே சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான அரசாங்கத்தில் இந்த தவறுக்கு காரணமான அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மரிகார் குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் விசா வழங்கும் வகையில் விமான நிலையத்தில் உருவாக்கப்பட உள்ள புதிய முறையினால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான சம்பிக்க ரணவக்க, ரவுப் ஹகீம் மற்றும் MA சுமந்திரன் ஆகியோர் இந்த விடயம் தொடர்பில் உச்சநீதிமன்றில் அடிப்படை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். இந்த விசா முறையினால் நாட்டின் முக்கிய தகவல்கள் கசியும் அபாயம் காணப்படுவதாகவும் இது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளனர்.
தனிப்பட்ட ரீதியில் இந்த மனுக்களை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ளனர். குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர், சுற்றுலாத்துறை அமைச்சர், சட்டமா அதிபர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஆன்லைன் விசா நடைமுறையினால் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் விசா குறித்த கொடுக்கல் வாங்கல் மத்திய வங்கி மோசடியை விடவும் 100 மடங்கு பாரிய அளவிலானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். ஒரு சுற்றுலா பயணியிடம் $25 அறவீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வெளிநாட்டு பிரஜைகள், இரட்டை குடியுரிமையுடைய இலங்கை பிரஜைகள் ஆன்லைன் விசா பெற்றுக்கொள்ள $100 செலுத்த வேண்டியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்தம்பிக்க ரணவக்க கூறியுள்ளார். பிரபல நிறுவனம் ஒன்றின் பெயரில் இந்த கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும் நிலையில் உண்மையில் அந்த நிறுவனம் தொழில்நுட்ப உதவிகளை மட்டுமே வழங்குகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். சிறு நிறுவனம் ஒன்று பாரிய அளவில் இந்த விசா முறையினால் லாபம் ஈட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒலிம்பிக் வரலாற்றில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பிரான்ஸ் நாட்டில் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக இலங்கை நேரப்படி இரவு 11 மணிக்கு இன்று ஆரம்பமாகின்றது. இந்த முறை ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டுமே பாரிஸில் இடம்பெறுகின்றமை இதன் விசேட அம்சமாகும். இதில் சுமார் 15,000 போட்டியாளர்கள் பங்கேற்பதோடு 206 நாடுகள் ஒலிம்பிக் போட்டியிலும் 184 நாடுகள் பாரா ஒலிம்பிக் போட்டிகளிலும் பங்கேற்கின்றன. இந்த போட்டிகளை கண்டுகளிப்பதற்காக டிக்கெட்டுகள் ஆன்லைனில் விற்கப்படுவதோடு தற்போது வரை 1.3 கோடி டிக்கெட்டுகள் ரசிகர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் 300 கோடி மக்களுக்கு அதிகமானோர் இந்த போட்டியை தொலைக்காட்சி, சமூக வலைதளம் மற்றும் இணையதளத்திலும் பார்த்து மகிழ்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக ஒலிம்பிக் ஒருங்கிணைப்பு குழு செய்தி வெளியிட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதற்காக தருசி கருணாரத்ன, அருண தர்சன மற்றும் நதீசா தில்சானி லேகம்பே ஆகிய மூவரும் கடந்த 24ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த முறை ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இலங்கையின் 6 வீர வீராங்கனைகள் தகுதி பெற்றுள்ளதோடு நிச்சயமாக பதக்கங்களை இவர்கள் சுவீகரிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை இடம்பெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகள் வழமைக்கு மாறாக மைதானத்தில் ஆரம்பமாகாமல் பாரிஸ் ஈபிள் டவருக்கு அருகாமையில் இருந்து கோலாகலமாக ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போட்டியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். கோலாகலமான ஆரம்ப நிகழ்வுகளை தொடர்ந்து முதல் போட்டியாக 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பெண்கள் போட்டிக்கு முந்தைய பயிற்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆண்கள் போட்டிக்கு முந்தைய பயிற்சி இடம்பெறவுள்ளது.